வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரிஸ் கொஷினில் பார்ட் 21 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 20 பார்ட் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேளை பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயுமே நான் 10 கொஸ்டின் ஜிகே ப்ளஸ் தமிழில் இருக்கிற மாதிரி கேட்டுட்ருக்கேன். இதுவும் எந்த மாதிரி கொஷின்ஸ்னால் கஷ்டமான நீங்கள் படிக்கும்போது தவற விட்ட கொஷின்ஸ், டாப்பர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் இன்டீரியரான கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். அதுக்காக முழுக்க முழுக்க 10 கொஷினும் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஓரளவு உங்களுக்கு வந்து ஈஸி அப்படிங்கிறதுலேருந்து மாடரேட் அப்புறம் டஃப் அந்த லெவலில் இருக்கிற 2 டைப் கொஷின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். நீங்கள் வந்து குரூப் 2க்கு முன்னாடி ஒரு 50 பார்ட் நான் போடுற ஐடியா இருக்குது. அப்படின் போது ஒரு 500 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தெரியாத கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கு தான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒவ்வொருத்தரோட போஸ்டிங் உள்ளே போகிறோமா வெளியே வரோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஜஸ்ட் 1 மார்க் தான். ஏன்னா அந்த 1 மார்க்லேயே குரூப் 4ஆக இருந்தால் 5000 பேர் 10,000 பேரும், குரூப் 2வாக இருந்தால் அந்த 1 மார்க்லேயே 3000 4000 பேரும் இருப்பாங்க. அப்போ அந்த 1 மார்க் நான் கம்மியாக எடுத்தேன்னா அந்த கோட்டுக்கு வெளியே வந்துடுறேன். அந்த 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது நான் உள்ளே போயிடுறேன். ஏன்னா வேகன்சி அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்கும்போதே சைடில் ஒரு நாளைக்கு 10 to 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே எப்பயும் போல் நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எந்த ஆராய்ச்சியாளர் அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கிராஃபைட்டை வைரமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தார்? ஆப்ஷன் 1 ரிச்சர்ட் ஸ்மாலி, ஆப்ஷன் 2 பிரான்சிஸ் பண்டி, ஆப்ஷன் 3 ராபர்ட் காரல், ஆப்ஷன் 4 ஹாரி குரோடா. இந்த 4 பேரில் யார் இதை ப்ரூவ் பண்ணவங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த கொஷினில் நான் உங்களுக்கு இன்னொரு இதுவும் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கிராஃபைட்டை அதிகமான வெப்பநிலையிலையும் அழுத்தத்துலேயும் நம்ம பண்ணும்போது அது வைரமாக மாறும் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை ப்ரூவ் பண்ணது யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். பிரான்சிஸ் பண்டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த லெசனில் எடுத்திருக்கோம் அப்படின்னா கார்பன் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான லெசன் நம்மளுக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழில் வெளியான முதல் தினசரி நாளிதழ் எது? இதுக்கான ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 சுதேசமித்திரன், ஆப்ஷன் 3 தி ஹிந்து, ஆப்ஷன் 4 சக்கரவர்த்தினி. இந்த நாளில் தமிழில் வெளியான முதல் தினசரி நாளிதழ் பத்திரிகை எது? ஏன்னா அந்த காலத்தில் வார பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகை, தினசரி நாளிதழ்னு நிறையா இருக்கும். அதில் நான் கேட்குறது தினசரி நாளிதழில் ஃபஸ்ட்டு வந்தது, அதுவும் தமிழில். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். சுதேசமித்திரன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்ததான் நீங்கள் அடிக்கடி படித்த லெசன் தான். பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கொஷின் உங்களுக்கு, இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை எந்த வருஷம் ஆரம்பித்தது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த 2க்கான ஆன்சரும் ரொம்ப ரொம்ப அது வந்து பேசிக்கான கொஷின். ஓகேவா? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது தெரியாமல் இருந்திருக்கவே முடியாது. அதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த வருடம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நம்ம தேர்ட் கொஷின் பாருங்கள். ரத்தம் ஒரு டேஸ். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் என்ன வகையானது? ஆப்ஷன் 1 தனிமம், ஆப்ஷன் 2 சேர்மம், ஆப்ஷன் 3 கலவை, ஆப்ஷன் 4 நீர்மம். இந்த 4 இதில் ரத்தம் அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்தது? இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஒரு விஷயம்தான். தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டு இருந்தால் கண்டினியூஸாக நோட்டில் போட்டு எழுதிக்கிறது பெட்டர்.
கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தவங்க போட்டிருந்தீங்க. வெரி குட். அந்த மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எத்தன வருஷம் ஆனாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ரத்தம் அப்படிங்கிறது ஒரு கலவை. அதுல நெறைய பகுதி பொருட்கள் கலந்திருக்கு. தனிமங்களா சேர்ந்திருந்தா சேர்மங்கள்னு சொல்றோம். ஆனா, அது அப்படி கிடையாது. பல வகையான வேற வேற விதவிதமான வெரைட்டியான விஷயங்கள் அதுல கலந்திருக்கு ரத்தத்துல. அதனால அது ஒரு கலவை அப்படின்னு அர்த்தம். இது எந்த பாடத்துலருந்து எடுத்திருக்கு அப்படின்னா, நம்மைச் சுற்றியுள்ள பொருட்கள் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி லெசன்லருந்து தான் இதுவும் எடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின் பாருங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியரான வேலண்டைன் சிரோலி அதில் எந்த இந்திய தலைவரை குற்றம் சாட்டியிருந்தார்? ஆப்ஷன் 1 பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் 2 பிபின் சந்திரபால், ஆப்ஷன் 3 லாலா லஜபதி ராய், ஆப்ஷன் 4 ரவீந்திரநாத் தாகூர். இந்த 4 பேர்ல யார குற்றம் சாட்டி, இல்ல யார அவதூறு பரப்புனதுக்காக எழுதப்பட்ட புத்தகம்? மெயினா வந்து அவர பத்தி இத வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொரு கொஸ்டினும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேலண்டைன் சிரோலி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம். ஆங்கிலேயர். ஓகேவா? ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். மோஸ்ட்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாலகங்காதர திலகர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியர்களுக்கு இடையில வந்து அ இந்த ஒரு குழப்பம் ஓகேவா? அன்ரெஸ்ட் அவங்க வந்து ஒரு குழப்பத்துல இருக்குது. இந்த குழப்பத்துக்கு காரணமே இங்க இருக்கிற இந்த திலகர் தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி எழுதினது தான் இந்த புத்தகம். பாலகங்காதர திலகர் தான் இந்தியர்கள தூண்டி விட்டுட்டு இருக்காரு. அவங்களோட நிம்மதிய வந்து குலைக்கிறது வந்து இவர் தான். அவங்கள வந்து தூண்டி போராட்டங்கள்ல ஈடுபட வைக்கிறது, இந்த மாரி செஞ்சுட்டுருக்காருன்னு எழுதினது. அதுக்கு எதிர்த்து தான் திலகர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. அவர எதிர்த்து வந்து வழக்கு தொடர்ந்திருப்பாரு. 1918ல இதுக்காக திலகர் வந்து பிரிட்டனுக்கு போயிருவாரு. இந்த வழக்க வாதாடி அதுக்காக அங்க வந்து கேஸ் நடக்கும். அதுக்காக பிரிட்டன் போயிருவாரு. ஆக்சுவலா 16ல திலகர் வந்து மும்பையில பிரம்மஞான சபை ஓகேவா? அந்த தன்னாட்சி இயக்கத்த ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா? அதுலேருந்து பிரிஞ்சு அந்த தன்னாட்சி இயக்கம் இவர் ஒரு 2, 3 மாசத்துல வந்து அரெஸ்ட் ஆன உடனே சென்னையில வந்து யாரு நம்ம அன்னி பெசன்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் அரெஸ்ட் ஆவாங்க. அதெல்லாம் ஒரு கத. ஆனா இந்த பிரம்மஞான சபை வந்து இந்த அன்னி பெசன்ட் இவங்கலாம் உருவாக்குன இந்த ஹோம் ரூல் இயக்கம், தன்னாட்சி இயக்கம் வந்து அம் எதனால வந்து அழிஞ்சுச்சு? எதனால வீழ்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தா, 1918 தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஒண்ணு திலகர் வந்து பிரிட்டனுக்கு இந்த கேஸ்க்காக போயிருவாரு. அதுல கொஞ்சம் டைவர்ட் ஆயிருவாரு. அடுத்து இன்னொன்னு மாண்டகு ஜேம்ஸ் சீர்திருத்த சட்டம் வரும் அந்த வருஷம். அப்ப என்ன ஆகும்னா, அன்னி பெசன்ட் அந்த மாண்டகு ஜேம்ஸ் அவங்க 2 பேரும் வந்து ஒரு நெறையா வந்து இதெல்லாம் குடுப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து ஆஃபர்ஸ். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தன்னாட்சி குடுத்துடுறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரும். ஓகேவா? டைம். அப்ப அந்த டைம்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க தன்னாட்சி குடுத்துருவோம். டொமினியன் அந்தஸ்து குடுப்போம். உங்களுக்கு நெறைய சலுகைகள் குடுக்க போறோம்னு சொன்னத நம்பி, அவங்க வந்து ஓகே. அவங்க தான் பிரிட்டிஷே ஒத்துக்கிட்டாங்கல்ல. நம்ம சொன்ன கோரிக்கைக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் பின்வாங்கிருவாங்க. அன்னி பெசன்டும். அப்ப 2 பேருமே இந்த மாரி டைவர்ட் ஆனதுனால தான், தன்னாட்சி இயக்கம் வந்து அப்படி அப்படியே டவுன் ஆயிரும். ஓகே. இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5த் கொஸ்டின் பாருங்க. லாங்குவேஜ் இஸ் தி வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிட்டவர் யார்? லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கான வெஹிக்கிள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இத சொன்னது யாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆப்ஷன் 1 பாருங்க. ஹெரடோட்டஸ். ஆப்ஷன் 2 வின்சென்ட் ஆர்டர் ஸ்மித். ஆப்ஷன் 3 ஜான் ரஸ்கின். ஆப்ஷன் 4 அபர்க்ரோம்பி. இந்த 4 பேர்ல இந்த கொட்டேஷன சொன்னது யாரு? ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அபர்க்ரோம்பி அப்படிங்கிறது தான் சரியான விடை.
அபர்குரோம்பி அப்படிங்கிறவர் தான் இந்த கொட்டேஷனை சொல்லியிருப்பாரு. இது எந்த லெசன்லேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்த கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 6th கொஷின். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது? அதுதான் கொஷின். ஆப்ஷன் 1 இரண்டாம் வேற்றுமை, ஆப்ஷன் 2 மூன்றாம் வேற்றுமை, ஆப்ஷன் 3 நான்காம் வேற்றுமை, ஆப்ஷன் 4 ஐந்தாம் வேற்றுமை. இதில் கொஷின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் கொஸ்டின். ஒரு பெயர் சொல் இருக்கு. அந்த பெயர் சொல்ல செய்யப்படு பொருளாக மாற்றுறதுக்கு எந்த வேற்றுமையை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ வேற்றுமை உறுப்புகள்னா என்ன, அது இரண்டாம் வேற்றுமையில் என்ன உறுப்பு வரும், மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு இது நீங்கள் படிக்கலைன்னா கூட நீங்கள் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்களே இலக்கணம் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் போடணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2018 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது. ஓகேவா? அப்போ நீங்கள் சிலபஸில் படிக்கிறீங்க, டைரெக்டாக அந்த கொஷின் வரணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த கிராமரை நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொஷின் கேட்பாங்க. மோஸ்ட்லி கிராமர்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வராது, மேக்ஸிமம் வராது. இப்போ இது எப்படி பொருந்துது, இந்த கொஷின் ஆன்சரையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பெயர் சொல்ல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சேர்க்கும்போது செய்யப்படு பொருளா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அது இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் வரும். முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் நம்மளுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. நீங்கள் இது கூட ஐயாளுக்கு இன்னது கண் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இருக்கும். மெயினான இது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்றது ஐ தான். அப்போ இந்த ஐ எப்படி மாற்றுது? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் பாடம் படித்தேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நான் பாடம் படித்தேன்ல எது பெயர் சொல்? பாடம் இல்லை புத்தகம். நான் புத்தகம் படித்தேன் அப்படின்னு இருக்கு. புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இப்போ இந்த புத்தகத்து கூட இரண்டாம் வேற்றுமை உருவான ஐய நான் சேர்க்கிறேன். சேர்த்தா என்னாகும்? நான் புத்தகத்தை படித்தேன். அப்ப புத்தகம் அப்படிங்கிற பெயர் சொல் புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு மாறுது. இந்த இடத்துல புத்தகத்தை அப்படிங்கிறது ஒரு செய்யப்படு பொருள். எதை? புத்தகத்தை. அப்ப அது ஒரு செய்யப்படு பொருளா மாறுது. இதுதான் கொஸ்டின் ஆன்சரோட மீனிங். ஒரு பெயர் சொல்ல செய்யப்படு பொருளா மாத்துறதுக்கு அது கூட இரண்டாம் வேற்றுமை உருபை சேர்க்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7th கொஸ்டின் போலாம். பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் ஒரு நாடகத்தையும் கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வுக் கட்டுரையும் எழுதியவர் யார்? ஆப்ஷன் 1 பம்மல் சம்பந்த முதலியார், ஆப்ஷன் 2 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆப்ஷன் 3 காசி விஸ்வநாத முதலியார், ஆப்ஷன் 4 ராஜாராம் மோகன் ராய். இந்த 4 பேர்ல பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தையும் எழுதி அது மாதிரி விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவா ஒரு கட்டுரையும் எழுதினது யாரு அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இவர் தான் நீங்கள் பிரம்மஞான சபை அப்படின்ன உடனே ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த பிரம்ம ஞான சபைன்னு சொல்லிட்டேன், சாரி. பிரம்ம சமாஜம் அப்படின்னாலே நீங்கள் ராஜாராம் மோகன் ராய் நினைக்காதீங்க. அந்த பிரம்ம சமாஜத்தை ஆதரிக்கிறதுக்காக தான் இந்த காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறவர் அதை ஆதரித்து ஒரு நாடகமும், அதுக்கு அவங்களோடதே என்னது, விதவை, அதாவது உடன்கட்டை ஏறக்கூடாது. இப்போ உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னா அவங்களுக்கு வேற என்ன வழி? மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓகேவா? மறுமணம் பண்ணணும். இது 2மே பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகள் தான். அதை ஆதரிக்கிற மாதிரி 2யுமே எழுதினவர் தான் காசி விஸ்வநாத முதலியார். இது நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு இல்லையா 11th ஸ்டாண்டர்டில், அதுலேருந்து எடுத்த ஒரு லெசன் தான் இது கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் பாருங்க. உலோகங்களில் டேஸ் மற்றும் டேஸ் மட்டுமே HCl மற்றும் HNO3யுடன் வினை புரியாது. ஓகேவா? இது எந்த 2 உலோகங்கள்
இந்த 2 கூட வினை புரியாது அப்படிங்கிறத சொல்லுங்க. இரும்பு மற்றும் செம்பு, தங்கம் மற்றும் இரும்பு. ஆப்ஷன் 3 வெள்ளி மற்றும் செம்பு. ஆப்ஷன் 4 தங்கம் மற்றும் வெள்ளி. இதுல எது சரியான விடை? இதுக்கான சரியான விடை வந்து தங்கம் மற்றும் வெள்ளி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் HClன்றது என்னது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். HNO3ன்றது நைட்ரிக் அமிலம். ஆக்சுவலாக நார்மலாக தங்கமும் வெள்ளியும் நான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலையோ இல்லை HNO3லையோ போட்டேன்னா அது கூட அது வினை எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. அப்போ நான் தங்கத்தையும் வெள்ளியும் மெல்ட் பண்ணணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னா மற்றதெல்லாம் இதில் போட்டு நான் பண்ணிடுறேன். ஆனால் இந்த தங்கம் வெள்ளியும் மட்டும் வினை புரிய மாட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறது இதை? அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ராஜதிராவகம். நீங்கள் படிச்சிருப்பீங்க ராஜதிராவகம்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் டீப்பாக நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் எடுத்து கொடுத்தேன். அதாவது என்னென்னா ராஜதிராவகம்ன்ற பேரில் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் நைட்ரிக் அமிலத்தையும் 3:1 அப்படிங்கிற விகிதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு வேறு விதமான ஒரு லிக்விடாக ஒரு திரவமாக மாறுது. அந்த லிக்விட்ல இப்போ தங்கத்தையும் வெள்ளியும் நான் கலக்கிறேன் அப்படின்னா அது கரையுது. அப்போ எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை. அப்போ ஹைட்ரோகுளோரிக்கும் நைட்ரிக் ஆசிடும் பொதுவாகவே இந்த 2 தவிர மற்ற எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டு தான் இருந்தது. இப்போ நான் 2யும் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு ரேஷியோவில் இன்னொரு அதை விட ஸ்ட்ராங்கானது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அது இதையே கரைக்குதுன்னா மற்ற எல்லா மெட்டலையும் கரைக்க தான் செய்யும். அதனால அதுக்கு ராஜதிராவகம் அப்படின்னு பேர். இது வந்து மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ரொம்ப அப்படியே இந்த நீங்கள் தங்கத்தெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணுற இடங்கள்ல போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இதுக்குள்ளே முக்கி எடுப்பாங்க பாலிஷ் போடுறதுக்கு. ஓகே. பாலிஷ் போட்டாலே மில்லி குறைஞ்சிரும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அதில் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அதனால. இப்போ இந்த ராஜதிராவகம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா திரவத்துக்கும் இது வந்து கிங் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு அந்த பேர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 நிறைவுறா சேர்மம். ஆப்ஷன் 2 வளையச் சேர்மம். ஆப்ஷன் 3 நிறைவுற்ற சேர்மம். ஆப்ஷன் 4 இணைப்பு சேர்மம். இந்த 4 இதில் எந்த ஆப்ஷன் சரியானது அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா நிறைவுற்ற சேர்மம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. எல்லா கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் இருந்தால் அதுக்கு பேர் நிறைவுற்ற சேர்மம். இது கார்பனும் அதன் சேர்மங்களும் ரிலேஷன்ல தான் இந்த கொஸ்டினும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு தமிழ் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் 1 கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஓகேவா? ராமாவதாரம் சொல்லலாம், ராம அவதாரம் சொல்லலாம். ஓகே. ஆப்ஷன் 2 கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவு காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 3 கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 4 கம்பராமாயணம் ஒரு வழி நூல் ஆகும். ஒரு வழி நூல்னு வாசிச்சிடக்கூடாது, ஒன் வே மாதிரி. ஒரு வழி நூல். அதனால நம்ம படிக்கிறதுல நிறைய கவனம் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் இங்கே ரீட் பண்ணுறதுனால பிரித்து வாசிக்கிறேன். பொருந்தாதது அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் உங்ககிட்ட. இல்லை திரும்ப மறுபடியும் கொஷின் நல்லா கவனிங்க, பொருந்தாதது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இதெல்லாமே இங்கே நான் ஒரு 30% வந்து பங்கு எடுத்துக்கிறேன். இது போக 70% தான் உங்கள் மார்க்கு. இதில் நீங்கள் கொஷின் அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணும்போது, இங்கே நான் நல்லா ஸ்கோர் பண்ணேன் மேடம், அங்கே போய் தப்பாயிருச்சு அப்படின்னா, நீங்கள் எதில் மிஸ்டேக் ஆகும்னா கொஷினை ரீட் பண்ணும்போது தப்பாக ரீட் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுக்கிறம்போது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது கேர்லெஸ்னால நிறைய மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும். பெட்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்போ எப்படி மேடம் இந்த வீடியோவில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட வாய்ஸை மியூட் பண்ணிடுங்க. நீங்களே கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்களே ஆன்சரை பாருங்கள். ஆன்சர் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும் மியூட்டிலேருந்து எடுத்துட்டு அது கூட ரிலேட்டடாக என்னென்ன
இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. இல்ல ஒன்ஸ் டெஸ்ட்ட ஃபுல்லா மியூட்ல போட்டு அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஆன்ஸர் கிட்ட மட்டும் ஸ்கிப் பண்ணி வந்து, ஆன்ஸர் கிட்ட நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்க பிராக்டிஸ் வந்து உங்களோட தான் இருக்கும். நான் வெறும் இந்த மாரி கொஸ்டின், ஆன்சர்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிட்டு போயிரலாம், பேசாம. ஆனா நெறைய பேருனால டிசபிலிட்டி ஸ்டூடண்ட்ஸ் நெறைய இருக்கீங்க. அவங்கனால ரீடிங் ப்ராப்ளம் இருக்கும். அ ஒரு சில பேருக்கு பார்க்குறதுல பிரச்சனை இருக்கும். அதுங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே ஓரலா சொல்லிட்டுருக்கேன். ஈவன் மத்த பீப்பிளுக்கும் என்ன அப்டின்னா, நீங்க ட்ராவல்ல இருப்பீங்க, வேற எங்கேயாவது இருப்பீங்க. ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம். ஃபோன பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல. இதுக்காக மட்டும் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இப்ப இதுக்கான ஆன்ஸர உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் குடுக்குறேன். கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ கம்பராமாயணம் ஒரு வழி நூல் அப்படின்னு நான் வழி நூல்னு உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து குடுத்தேன். ஒருவேளை கொஸ்டின்ல ஒரு வழி நூல்னு தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு வழி நூல்னு நீங்க வாசிச்சுட்டீங்கன்னா, அது என்ன ஒன் வே நூலா? எல்லாரும் யூஸ் பண்ணலாம்ல, எல்லாரும் பார்த்துக்கலாம்ல, அப்படின்னு நெனச்சுட்டு அதுதான் தப்புன்னு தப்பு போட்டுருவீங்க. ஓகேவா? அந்த மாரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால கவனிச்சுக்கோங்க. ஆனா, இதுல வந்து பொருந்தாதது எது அப்டின்னா, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறானது. இதுவும் 2018ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அப்ப காதை வராட்டினா என்ன வரும் அப்டின்னா, கம்பராமாயணத்தோட உட்பிரிவு படலம் என அழைக்கப்படுகிறது. படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம் அதாவது அ அதுல வந்து 5 காண்டங்களும், படலங்கள் 24 படலங்களும் இருக்கு. 24 இல்ல. மொத்தம் நெறைய படலங்கள் வரும். ஒவ்வொன்னுக்கும் அது வரும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு 6 காண்டம் இருக்கு. ஒவ்வொன்னுலயும் பாலகாண்டத்துல 24 படலம், அயோத்தியா காண்டத்துல 13 படலம், ஆரண்ய காண்டத்துல 13 படலம், கிட்கிந்தா காண்டத்துல 17, சுந்தர காண்டத்துல 14 படலம், யுத்த காண்டத்துல 42 படலம். ஓகேவா? இவ்வளவும் இருக்கு. அதனால உட்பிரிவு காதைன்னு சொல்ல மாட்டாங்க. படலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்பராமாயணத்தில கம்பர் தான் ராமாயணத்த எழுதினாரான்னா கிடையாது. வால்மீகி முனிவர் வடமொழியில எழுதின ராமாயணத்த தான் கம்பர் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதினதுனால தான் அது பேரே கம்பராமாயணம். வெறும் ராமாயணத்த எழுதினவரு இவர் கிடையாது. வால்மீகி முனிவர் வடமொழியில எழுதினாரு. அதனால கம்பர் எழுதினால நம்ம தமிழ்ல கம்பராமாயணம்னு சொல்றோம். ஓகே. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட 10 கொஸ்டின் முடிஞ்சது. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க அ நான் கொஸ்டின் ரீட் பண்றத வச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா, ஒரு 1 மார்க் உங்களோடதுல குறைச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. இல்ல நான் வந்து ஃபுல்லா நானே கொஸ்டின ரீட் பண்ணி நானே ஆன்சர் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எடுத்த ஃபுல் மார்க்கும் உங்களுக்கு தான். ஓகேவா? ஓகே. மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கு நான் முடிஞ்சா ஒரு 25 பார்ட் முடிஞ்ச உடனே, மொத்தம் 50 பார்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? 25 பார்ட் முடிஞ்ச உடனே அது எல்லாத்தையும் 25 பார்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவா குடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா 50யும் கன்சாலிடேட் பண்ணி குடுத்தா, ரொம்ப ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தி வரும்னு நெனைக்கிறேன். அதனால ஒரு 25, 25ஆ 2 பார்ட்டா அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி 2 வீடியோவா நான் உங்களுக்கு பிரிச்சு குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.